எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 24 ஜனவரி 2024 மற்றும் 25 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? கர்பூரி தாக்கூர். உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுதழுவுதல் அரங்கம் எங்கு அமைக்கப்பட்டது? உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுதழுவுதல் அரங்கம் எங்கு அமைக்கப்பட்டது? மதுரை. இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தினை கொண்டாடும் வகையில் தொடங்கப்பட்ட பிரச்சாரத்தின் பெயர் என்ன? இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தினை கொண்டாடும் வகையில் தொடங்கப்பட்ட பிரச்சாரத்தின் பெயர் என்ன? நமது அரசியலமைப்பு நமது மரியாதை. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பெண் குழந்தைகள் தினம், அதாவது நேஷனல் கேர்ள் சைல்ட் டே, எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 24. உரிமைக்குரல் எனும் நூலின் ஆசிரியர் யார்? உரிமைக்குரல் எனும் நூலின் ஆசிரியர் டி.ஆர். பாலு. 2024 ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படத்தின் பெயர் என்ன? 2024 ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படத்தின் பெயர் டு கில் எ டைகர். சர்வதேச ஊசு அமைப்பு யாருக்கு சிறந்த வீராங்கனை விருது 2023 வழங்கியது? சர்வதேச ஊசு அமைப்பு யாருக்கு சிறந்த வீராங்கனை விருது 2023 வழங்கியது? ரோசிபினா தேவி. மனித இனத்திற்கு முந்தைய இனமான ஹோமோ எரக்டஸ் இனம் உருவாக்கிய கல்லாங்குழி எங்கு கண்டறியப்பட்டது? இதுக்கு சரியான விடை திண்டுக்கல். பருந்து செயலி கீழ்காணும் எத்துறையுடன் தொடர்புடையது? காவல்துறை, தமிழக காவல்துறை. பின்வரும் நாடுகளில் டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சியில் இடம்பெறாத நாடு எது? பின்வரும் நாடுகளில் டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சியில் இடம்பெறாத நாடு ஆஸ்திரேலியா. இந்த டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சி அரபிக்கடலில் தொடங்கியது. இந்தியா, பிரான்ஸ், UAE ஆகிய 3 நாடுகளும் பங்கேற்கிறது. ICCயின் சிறந்த T20 கிரிக்கெட் வீரர் 2023 விருதினை வென்றவர் யார்? சூரியகுமார் யாதவ். தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த T20 கிரிக்கெட்டில் சிறந்த வீரராக சூரியகுமார் யாதவ் இந்த விருதை வென்றுள்ளார். தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை டேஸாக உயர்ந்துள்ளது? 34. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம், அதாவது நேஷனல் ஓட்டர்ஸ் டே எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய சுற்றுலா தினம், அதாவது நேஷனல் டூரிசம் டே எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 24 ஜனவரி 2024 மற்றும் 25 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை
உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.